ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாகில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அப்படியே என்னோடய ரொட்டீன் வேலைகளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நான் இந்த மண்ணில் பண்ணின வாட்டர் பாட்டில் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். நான் உங்கள்கிட்ட ஒரு விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ இதில் வந்து தண்ணி வச்சு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நல்லா தான் இருக்குது, நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. பட் அடிக்கடி மழை பெய்கிறதுனால இதை எடுத்துக்கிறது டக்குன்னு ஒத்துக்க மாட்டேங்குது. பட் எப்படியும் திரும்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி மண்ணில் வாட்டர் பாட்டில் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்துக்கும் நல்லது, குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தண்ணியெல்லாம் குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தடுத்து என்னோட சின்ன சின்ன ரொட்டீன் வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றத தம்ப்நெயிலில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட மூளையை, மனசை, நம்மளோட சிந்தனையை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்பவும் நம்மளை எப்படி பிரிஸ்காக நல்ல சிந்தனைகளோட நம்மளோட தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி எப்படி நம்மளை வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஓவர் திங்கிங். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி நடந்துட்டா என்ன பண்ணுறது, ஒருவேளை நம்ம லைஃப்பில் இது வந்து நெகட்டிவாக போய் முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி எப்படியெல்லாம் நம்ம நெகட்டிவாக சிந்திக்க முடியுமோ அப்படி சிந்திச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது நமக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் சுகர் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறோம். அந்த சுகர் லெவல் வந்து பார்டரில் இருக்குது. இனிமே தான் வரப்போகிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் நமக்கு வந்து காட்டுது. உடனே நம்மளோட சிந்தனை எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சுகர் வந்துருச்சு, அடுத்து நம்ம உடம்புல இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போதோ தெரியல, நம்ம வயசில் இருக்க எத்தனையோ பேர் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க, நமக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதனால நம்ம உடம்புல இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரப்போதோ தெரியல, எனக்கு இந்த வயசுலேயே சுகர் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நான் எப்படி என்னோடய அடுத்தடுத்த வேலைகளை நான் வந்து வாழ்க்கையில் ஆக்டிவாக பண்ண போகிறேன், என்னை நம்பி என் வீட்டில் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் எப்படி பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக அதை பற்றியே சிந்திக்க ஆரம்பிக்கிறது. இப்படி சிந்திக்கிறதுனாலேயே சுகர் லெவல் பார்டரில் இருக்குது, 300 400ன்னு எகிரிட்டு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்ச நாள்லேயே வந்து மன அழுத்தம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சிந்திக்கிற திறனே வந்து கம்மியாயிடும். எதையோ வாழ்க்கையில் இழந்தது மாதிரி ஒரே விஷயத்தை திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை கூட நம்ம மூளைக்குள்ளே வராது. அதனால இந்த மாதிரி விஷயம் நம்ம மனசை, மூளையை, சிந்தனையை இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் நம்ம லைஃபையுமே வந்து அஃபெக்ட் பண்ணிடும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உடனே வந்து டக்குன்னு அதுலேருந்து வெளிவரத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். உங்கள் மைண்டை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ண பாருங்கள். அந்த மாதிரி டைவர்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற விஷயத்துலேருந்து வெளிவர முடியும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப நேரம் ஒரு 4 சுவத்துக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து இருந்துகிட்டே உங்களோட வேலைகளை பார்க்க, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, வீட்டில் இருக்கவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களையே அறியாமல் அந்த மூளை வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். இல்லை ஏதோ மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். அதனால எப்போவுமே அந்த 4 சுவருக்குள்ளே அடைஞ்சிட்டே இருக்காமல் கொஞ்சம் வெளியில் போகிறது, இயற்கையோட கொஞ்சம் நேரம் இருக்குது, வெளியில் காற்று வாங்குறது, ஒரு சன்லைட் படுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகிறது, இல்லை பக்கத்தில் கோவில் போகிறது, கடைக்கு போகிறது அப்படின்னு சொல்லி வெளியில் கொஞ்சம் போனால் தான் வெளி உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கவும் முடியும். அதிலிருந்து நமக்கு சில புரிதல்களும் கிடைக்கும். வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறப்போ ஓகே, நம்ம லைஃப்பில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம், எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும்.
வெளியில் நம்ம போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்க மாதிரியான ஃபீல் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐசோலேட் பண்ணி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காமல் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வர்றது நம்மளோட மூளையும் மனசையும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 3வது விஷயம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்மளோட மூளையையும் மனசையும் ரொம்ப சீக்கிரமே பாதிக்கக்கூடிய விஷயம். என்னென்னா, நம்ம மூளைக்கு நிறைய நெகட்டிவான நியூஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம வேலை பார்க்குற இடங்கள்லையோ நம்ம பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லையோ எத்தனையோ நல்ல விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்க தான் செய்வோம். பட் நல்ல விஷயத்தை விட அந்த நெகட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம மூளைக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவாக போயிட்டு தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்மளோட டெய்லி பேசிஸில் நியூஸ் பார்க்குறோம், பேப்பரில், டிவியில், சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய நியூஸ் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு லேடிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு, இல்லை ஒரு 5 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு நெகட்டிவான நியூஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அது நம்ம மனசையும் மூளையையும் அந்த நேரத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்க தான் செய்யும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்படிலாம் உலகத்தில் நடக்குதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தான் செய்வோம். பட் அதை தாண்டி இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நமக்கோ நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கோ நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்குது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம யோசிக்காமல் ஒருவேளை நமக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளுக்கு சுற்றி இருக்கவங்களுக்கு இதே பிரச்சனை நாளைக்கு நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்தோடையே நம்ம மூளையை வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சிந்தனைகளும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நெகட்டிவாக தான் திங்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம மூளைக்கு நிறைய கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் சிந்தனை எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவான வகையில் யோசிக்க ஆரம்பிக்கும். அது வந்து நம்மளோட மூளையோட அந்த சிந்திக்கிற திறனை நல்லா வச்சுருக்கோம், நம்ம மனசை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபைனலாக நான் சொல்ல போகிறது, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளோட மூளையும் மனசையும் பாதிக்கும். எப்படி ஓவர் திங்கிங் பண்ணுறது நம்மளோட மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும், அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளோட இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியும், நம்ம லைஃபோட கோல் என்ன, நம்மளுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு எதை பற்றியுமே ஒரு சிந்தனை இல்லாமல் வாழ்க்கையை போகிற போக்கில் இன்றைக்கி நாள் கடந்தால் போதும், இன்றைக்கி எது நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணால் போதும், ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம மூளையை வந்து மழுங்கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மூளை வந்து சிந்திக்கிற திறனையே வந்து குறைச்சிக்கிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்மளோட மனநிலைமையும் பாதிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எப்போவுமே நம்ம லைஃப்பில் என்ன வேணும், இன்றைக்கி நாளை எப்படி ப்ரொடக்டிவாக கடத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து ஆக்டிவாக வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மூளை வந்து எப்போவுமே பிரிஸ்காக இருக்கும், நம்மளோட மனசும் ரொம்ப ஆக்டிவாக எல்லா வேலைகளும் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மளோட மூளையையும் மனசையும் எப்பவும் உற்சாகமாக வச்சுக்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.